சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் வரேன், உன்னை பார்க்கறதுக்காக தான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா பூமி நேராக ரொம்ப கோவத்தோட நட்சத்திராவோட ரூமுக்கு போறாங்க. நேராக டோர் ஓப்பன் பண்ணதுமே நட்சத்திரா ரொம்ப கோவமா, டோரை லாக் பண்ணி வச்சிருக்கேனே, லாக் பண்ணிட்டு வரணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல பூமி நேராக போயிட்டு என்னடி பண்ணி வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லி நட்சத்திராவை பல அண்ணன் அறையிறாங்க. இப்போ நீ என்ன அடிச்சியா அப்படின்னு கேட்க உடனே பூமி உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நட்சத்திராவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நட்சத்திரா எந்திரிச்சு ஓட ரூம் ஃபுல்லாக சுற்றி வந்து நட்சத்திராவை அடிக்கிறாங்க. அப்போ நட்சத்திரா வலி தாங்க முடியாமல் என்னை எதுக்கு தான் அடிக்கிற சொல்லு அப்படின்னு கேட்க அப்போ தான் பூமி சொல்கிறாங்க, நீ ககன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பினதை காமிச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணி பர்த்டேக்கு வர வைக்கிறியா, நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்ல நான் மாமாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுமே யாருக்கு மாமான்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ அவரை லவ்வும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டு நட்சத்திராவை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பாரு, இன்னொரு முறை அவர் பக்கம் நீ திரும்பவே கூடாது, அவரை எந்த விதத்துலையும் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ அவரை லவ்லாம் பண்ணக்கூடாது, நான் இப்போ அடிச்சுட்டு போகிறேன், அடுத்த முறை நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து போக உடனே நட்சத்திரா, நீ என்னையே அடிச்சுட்டல்ல, இரு என்னோட அம்மா கிட்ட நான் சொல்கிறேன், அவங்க உன்னை பார்த்துப்பாங்க, இன்னைக்கு நீ காலி அப்படின்னு சொன்னதுமே பூமி வந்துட்டு, ஓஹோ உங்கள் அம்மா கிட்ட சொல்லுவியா, சரி போய் சொல்லு உங்கள் அம்மா கிட்ட, என்னென்ன சொல்லுவா உங்கள் அம்மா கிட்ட, பூமி என்னை அடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லுவியா, அதுக்கு உங்கள் அம்மா கண்டிப்பாக எதுக்காக அடித்தான்னு கேட்பாங்க, அப்போ என்னென்னு சொல்லுவேன், ககன் மாமாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டதுமே நட்சத்திரா அமைதியாயிடுறாங்க. இங்கே பாரு, பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இன்னொரு முறை நான் இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து வந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் ககனுக்கு பூமியோட ஞாபகமாகவே இருக்கும். அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள பூமின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள அங்கே டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறமா சாரதாவும் பூர்ணிமாவும் அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது வந்துட்டு பூமி கிடையாது, அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்படின்னே வந்துட்டு ககன் வந்து ரியலைஸ் பண்ணுவார். இன்னொரு பக்கம் அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா பூமியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நேரடியாகவே அபூர்வா பூமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ கிருஷ்ணா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், நீ அன்னைக்கு ஷோபா உன் மேலே வந்தா மாதிரி எல்லாம் நாடகம் போட்டிருக்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால இனிமே உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சாகணும், நீ அன்னைக்கு நடிச்சன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நீ நட்சத்திராவோட பர்த்டே பார்ட்டிக்கு என்ன பண்ணணும்னா எல்லா சொத்தையும் நட்சத்திரா பேரில் எழுதி வைக்க சொல்லணும். யாரு, நீ கிடையாது, உன் மேலே வர ஷோபா சந்திரா, அவங்க தான் அவர்கிட்ட மாமா கிட்ட சொல்லி மொத்த சொத்தையும் நட்சத்திரா பேர் மேலே எழுதி வைக்க சொல்லணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே பூமி சொல்கிறாங்க, நீ சொன்னா நான் அதை செஞ்சுடுவேனா, உன்கிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்கு, நீ சொல்லிட்டா அவங்க அதெல்லாம் நம்பிடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்ல, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் உனக்கு இப்போ ஒரு வீடியோவை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதில் பூமி கிருஷ்ணா கிட்ட பேசினதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சதை அப்படியே வந்து காமிக்கிறாங்க. பூமிக்கு இதை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கு. இப்போ என்ன சொல்கிறேன், ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி நட்சத்திராவோட பர்த்டே அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி சந்திரா கிட்ட மொத்த சொத்தையும் நட்சத்திரா பேர் மேலே எழுதி வைக்க சொல்லி நீ சொல்லணும், இல்லை ஷோபா சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பூமிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படி மட்டும் நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ, இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் அவர்கிட்ட இந்த வீடியோவை காமிச்சிடுவேன், அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்னன்னு நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதுமே பூமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பூமி அப்படியே அமைதியாயிடுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா பூமியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூமியை ஜூஸ் கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமி ஜூஸ் கொண்டு வந்ததுக்கப்புறமா அவங்க சித்திக்கு கொடுத்துட்டு அபூர்வா கிட்ட கொடுக்கும்போது அபூர்வா வேணும்னே அந்த ஜூஸை வந்து தட்டி விடுறாங்க. தட்டி விட்டதுமே அப்படியே அபூர்வா கால் மேலே அந்த ஜூஸ் வந்து ஊற்றிடுது. உடனே வந்துட்டு அபூர்வா பூமியை திட்டுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, இப்படி தான் வந்து கொடுப்பியா, இந்த ஸ்லிப்பர் எவ்வளோ காஸ்ட்லியான ஸ்லிப்பர்னு உனக்கு தெரியுமா, இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல உடனே பூமி வந்துட்டு தெரியாம பட்டுச்சு, சரி நான் உள்ள போயிட்டு துடைக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே அபூர்வா, நில்லு, எங்க போற நீ, இங்க பாரு, அந்த உள்ள துடைக்கிற துணியும் நீ போட்டிருக்கிற துணியும் ஒன்றா தான் இருக்கும், அதனால உன்னோட துணியிலேயே அந்த ஸ்லிப்பரையும் காலையும் தொடை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பூமி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து அபூர்வோட காலையும் அந்த ஸ்லிப்பரையும் வந்து துடைக்கிறாங்க. துடைச்சதுக்கப்புறமா பூமி அங்கேருந்து போக, என்ன நான் போட்டு சொல்லாமல் நீ போயிட்டே இருக்க,
ஒழுங்காக நான் கூப்பிடுறப்ப நீ வரணும். இன்னைக்கு நீ என்ன பண்ணுறனா, எல்லாருக்குமே நீ தான் சமைக்கணும், நீ தான் எல்லாருக்கும் சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்ல, சரி எல்லாருக்கும் நான் திடீர்னு சமைச்சா அவங்க என்னை கேட்பாங்களே, அப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்க, அது உன்னோட பிரச்சனை, இன்னைக்கு எல்லாருக்கும் நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பூமி நேராக போயிட்டு மீராவும் அவங்கள சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் சமைக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னதுமே, இல்லை உன் உடம்பு இன்னும் சரியாகலை, அதனால் நீ சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு ரெஸ்ட் எடுத்து ரொம்ப போர் அடிக்குது, தயவு செஞ்சு இன்றைக்கி என்னை சமைக்க விடுங்க அப்படின்னு ரொம்ப அவங்கக்கிட்ட கெஞ்சி பெர்மிஷன் வாங்கி பூமி எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அபூர்வா இப்படியே பூமியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அபூர்வா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீயே ஒவ்வொருத்தராக எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு பரிமாறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூமி சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரையும் போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்போது சந்திரா அங்கே பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு, என்ன இது பூமி சமைச்சாலா, யார் பூமியை இப்படி வேலை வாங்கினது, எதுக்காக நீ சமைச்ச அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. உடனே அபூர்வாக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே நின்றுட்டுருக்க. அப்போது அபூர்வா பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக கத்துறாரு. பூமி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரா, யார் அவளை வேலை வாங்கினது, நீ தானே ஒழுங்காக அவளை பார்த்துக்கணும், நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், பூமி என்னோட பொண்ணு மாதிரி, நீ அவளை எப்படி பார்த்துட்டு இருந்திருக்கணும், நீயும் இப்படி விட்ட அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பூமி நானே தான் விருப்பப்பட்டு சமைச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. உடனே ரொம்ப பூமியை வேலை வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அபூர்வா என்ன பண்ணுறாங்கன்னா, பூமி அவங்களுக்கு பரிமாறு இவங்களுக்கு பரிமாறு அப்படின்னு எல்லாருக்கும் பரிமாற சொல்லி வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கூட பூமியை நிற்க விட மாட்டாங்க. இப்படி எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சந்திரா என்ன பண்றாங்கன்னா, சரிம்மா நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம், நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. அப்போ அபூர்வா என்ன பண்றாங்கன்னா, அந்த சாப்பாடு எல்லாத்துலயுமே நிறைய உப்பை போட்டுடுறாங்க. இப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாமே பூமிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொரு பக்கம் ககன், சாரதா, பூர்ணிமா அப்படின்னு 3 பேரும் டைனிங் டேபிளில் சாப்பாடு வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க சாப்பிடாம. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இங்கே பூமி அபூர்வா இப்படி பண்ணுறதுல நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த வீடியோவை காமிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டி பூமியை எல்லா வேலையும் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பூமியை தனியாக அபூர்வா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு, என்ன இப்போவே உனக்கு ஒரு மாதிரி இருக்கா, இப்போ நீ என்னோட காலை பிடிச்சி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பூமி அமைதியாக பார்க்குறாங்க. அப்போது அபூர்வா சொல்கிறாங்க, என்ன உங்கள் அம்மாவை கொன்ன என்னோட காலை பிடிக்கணும்னு யோசிக்கிறியா, உனக்கு வேறு வழி இல்லை, நீ இதையெல்லாம் பண்ணி தான் ஆகணும், அப்படி மட்டும் நீ பண்ணலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியும் வேறு வழி இல்லாமல் அபூர்வாவோட காலை பிடிச்சி அழுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கையை பிடிச்சி மட்டும் அழுத்துவாங்க. அப்போ பூமி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. உடனே அபூர்வா சொல்கிறாங்க, என்ன ஒரு கை தான் வச்சு அமுக்குறேன், 2 கையும் வச்சு அழுத்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.